போதும். அருமை. பொம்பளையால் கூட்டந்தே அதிகமாக இருக்குது. நன்றி தான். பொம்பளையால் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஊட உட்காந்துருக்கிறது ஆம்பளையாளுங்க. என்ன பண்ண காத்திருக்கே அந்த வாத்தியா மாடு புடி மாடு போயிட்டு பொம்பளை வர சொல்லவா? சூப்பர். அடுத்த வருஷம் இந்த தொகுதியில் உனக்கத்தியா ஓட்டு. டவுசர் வந்துச்சுன்னா நன்றி அன்பு உறவுகளே. எக்கோ வைங்க மாமா. நன்றி நன்றி. மை செட்டு அருமையான மை செட்டு. உண்மையிலேயே அழகு பாண்டியா, அழகு பாண்டி மை செட்டுக்கு எங்க மாமா இங்கிருந்து வந்திருக்கிறாரு ஆப்ரேட் செய்ய. அழகு கிருஷ்ணா வாழ்த்துக்கள். இதே பெரிய விஷயம். நட்புக்காக தானே. எக்கோ வைங்க. கூப்பிட்டா சாமி வருமா? நீங்க என்ன என்னது இது? என்ன வண்டி? லேடிஸ் பாக்குறீங்களா? என்ன வண்டி? அல்ல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அரச மரத்து பட்டி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். இந்த பெரும்படுகு வம்சத்தில பிறந்துட்டு இந்த முத்துரையர் குலத்தில பிறந்துட்ட மக்க இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கரையில்லா அக்கம்மா வேட்டகருப்பு நீ கும்புள்ளாக்கால மந்தையம்மா நீ வேறு விடா நாத்து பாட்டே சொன்ன சொல்லு. இந்த அரச மரத்து பட்டியல இருக்கிற இந்த சாமி இங்க இருக்கக்கூடிய மந்தையம்மா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க அருவா புடியருவா என் வேட்டகரவு நீ ஆர்ப்பணிக்கு இங்கி நாட்டு வீச்சருவா. வேட்டக்கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. என் கருப்பனை எதுக்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த பெரும்புடுகு குளங்காக்க வந்த இந்த மந்தையம்மா? என்ன நினைக்குது? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கிழக்கந்த உள்ள கோடாங்கிக்கு தெரியலடா. அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கி அரச மரத்து பட்டி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி அரச மரத்து பட்டி கிராமத்திலே பொல்லாத மந்தையம்மா நீ ரோஜா கடிதா உனக்கு அஞ்சு சட பரசி வர என் மந்தையம்மனுக்கு எங்க கிளவி பண ஓலையில சாப்பாடா. காசு வேணாம் பண வேணாம் எங்க கிளவி அரசு மரத்தை பற்றி எங்க பாட்டை சொன்னாரா? காசு வேணாம் பண வேணாம் எனக்கு பொண்ணும் பொருள் வேணாம். இந்த மக்களை காத்து கொடுத்தா மந்தையம்மா தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா? அஞ்சு சட பரஞ்சி வரதா 48 மடையாண்ட மலையாள நாட்டில உன்னை கொண்டடைக்க முடியல கருப்பு. மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு. தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டாடா. அண்ணனை காணா முன்னு என் மந்தையம்மா மடிப்பிச்ச எந்தி நிற்கிறாடா. மலையாள நாட்டில அலுயர விச்சரவா கர்வே அதையாது நீ நாட்டு
சுரட்டுகடா உன்னருவாய் கருப்பு சித்திர மாதத்தில எங்க பெருமுருக வம்சம் திரியாட நாளையில நாங்க சித்திர மாதா எங்க அழகர் கோயில் இல்லையா யாருமே மலை சொங்கடா சித்திர மாசத்தில வயசாகி போச்சாடா உனக்கு வயசாயிருச்சா கிளவெட்ட கொடுத்த வலது கையும் மாறிட்டியாடா வேட்டா கருப்பு வயசாகி போச்சாடா உனக்கு வயசாகி போச்சாடா மேலமட கம்மாயா பாட்டு மேலமட கம்மாயா என் பாண்டி முன்னி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விடமாட்டான் பாண்டி முனி வாராடே மேலமட கம்மாயா பாண்டி மேலமட கம்மாயா பாட்டு இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்க முடா பாண்டி மேலமட கம்மாயா இன்னைக்கு சுட்டு வட அடிக்குதடா சுருட்டு வட அடிக்குதடா சாராய போதக்கரைய பாண்டி சாராய போதக்காரை ஏன் பாண்டி மேலமட கம்மா வேணா நீ தங்கியிருப்பது கருப்பாயுரணி இன்னைக்கு கருப்பாயுரணி அலறுதுடா பாண்டிய மேலமட கம்மாயா நீ தங்கியிருப்பது கருப்பாயுரணி உடகால ஜப்பானியா இரண்டி போல என்னொண்டி சோனையாவ காணாமுடா ஒத்த கால ஜப்பானியா உடகால ஜப்பானியா ஒரு கால நொண்டி அவனுக்கு ஒரு காலு நொண்டி பயனா ஒத்த கால ஜப்பானியா ஒரு கால நொண்டியடா ஒரு கால நொண்டியடா நொண்டியடா ஈகாட்டுல ஆடு மேச்ச கிளட்டும் பய ஈனாட்டு ஆடு மேய்ச்ச கிழட்டு பையன் ஊரோட ரெண்டு ரெண்டு உள்ள அரசு மதத்தை பற்றி எங்க பாட்டங்க ஆண்ட சாமி ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு தரண்டுருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு ரெண்டிருச்சு யமாமா நாடு தரண்டிருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு யமாமா நம்ம சமையலை பார்க்க தன எழலமா போய் நம்ம சமைகளை பார்க்கத்தானே எழலாமா போய் எழலாம் மாமா ஏல எழலோ எழலாமா எழலோ எழலாம் எழலோ எழலாம் மாமா எழலாமா எழலாம் எழலோ எழலாம் மாமா கர்ப்பு கூட வாடா காளி முடிக்கிறியா கூட வாடா இந்த ஜாமியாட்டம் சாம்பிள் தான் மெயின் பிக்சரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கு சாமி ஆடுனா நல்லது ஆனால் ஒரு தம்பி ஆடி வந்தேன் துடியா கொஞ்ச நேரத்தில் குளத்தஞ்சானடா அதுவும் சாமி ஆடி வந்து பொம்பளை பிள்ளை மேலே விழுந்தேன் பாரு சாமி வந்து அதுக்கு வந்து நிதானம் தெரியாது அந்த தம்பிக்கெல்லாம் உண்மையிலே அருள் இருக்கு வெள்ளி ஜெவ எல்லாத்துக்கும் விபூதி அள்ளி குடுறா வாழ்த்துக்கள் தம்பி இங்கிட்ட ரெண்டு பொம்பளையால் ஆடிச்சு அங்கிட்டு போட்டு அமுக்குனது யார்த்தா எதுக்கு அமுக்குற அது என்ன பஞ்சரா என்ன வேணாம்ட்டியா புதுப்பானங்களை சேர்ந்த இபி அதிகாரிகள் எங்கிருந்தாலும் முன்னே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆப்பா ஈபியில் இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. ஒரு போஜன் மரம் ஏறி இறங்கினா எவ்வளோ வாங்குற? சித்தப்பா பத்தியா எங்கள் சித்தப்பா உடனே காசு தர்றாரு. வாப்பா 50 ரூபா வேணாம் 500 ரூபா எடு. குத்தக்கூடாது இப்போ அப்படித்தான் ஒருத்தன் குத்தி விட்டு மடுவை காலி வந்துட்டான். இந்த 50 ரூபாய்க்கு குத்தாத பெப்பிக்கால வாங்கினது ஒட்டுறியா? எங்க இருவருக்கும் ரசிகர் அரசு மரத்துப்பட்டி முத்துரையர் ஃபேன் கே பிரபு அழகு பாண்டி ரேடியோஸ் மற்றும் தொங்காசு நண்பர்கள் அடாத் என்ற பால் பாண்டி கப்புலிங் ஓஸ் நாடக நக்குன மாதிரி இருக்கு.
நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக குரண்டி அரசோகலாம் அங்கிருந்தானே வா கட்டிப்பிடி. சரி போதும், போய் 2ஆம் நம்பர் ரூம்ல இருந்து வரேன். குரண்டி எஸ் வீரமணி சூப்பர் சிங்கம். அண்ணனுக்கு ஏஜியை போட்டு உட்கார வை போ. நான் நடத்தி வரக்கூடிய ஒரு அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்காக ஒரு அன்பு குடும்பத்தார்கள் நான் காரில் வரும்போது என்னை வழிமறித்து அங்கே உள்ள மக்களுக்கு பசியை போக்குறதுக்காக அரிசியும் காய்கறியும் கொடுத்தாங்க. எஸ் ஐயம்பட்டி கே பெரிய கருப்பன் மகன் பி விஜயராசு சகுந்தலா அவர்கள் மகன் மகள் நிவேதா சினேகன் பால் பண்ணை ஒரு சிப்பா அரிசி. எஸ் ஐயம்பட்டி பி பெரிய கருப்பன் மகன் பி விவேக் பி அனிதா அவர்கள் மகள் பி இந்திரசேனா அரிணி தர்சிகா விவசாய குடும்பத்தின் சார்பாக ஒரு சிப்பா அரிசியும். எஸ் ஐயம்பட்டி பிபி அர்ஜுனன் காசம்மாள் எங்கள் அம்மா அவர்கள் மகன் ஏ அருண் பாண்டி பிபி அர்ஜுனன் ஏ அலெக்ஸ் பாண்டி மருமகன் அவர்கள் நன்கொடையாக பி விவேக் காய்கறி அனைத்து விதமான காய்கறியும் அரிசியும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதான் பிறருக்கு உதவி செய்யவர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் பணியானுக்கு அப்புறம் நான் வணங்குற சாமியாக நினைப்பேன். உண்மையிலே இந்த உலகத்திலே உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, ஓத்தினம் செய்யறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. விழா கமிட்டி வாங்க, பொன்னாடை இதெல்லாம் போட்டி விட்டு போங்க, என் டூட்டியை பார்க்குறேன். ஐயம்பட்டி அருண் பாண்டி நினைவாக எத்தத்தண்டி ரூபாயை கொடுத்துட்டு போறேன். 20 ரூபா ஒரு டீயே 23 ரூபாடா. நாடக கலை உலகில் திரைப்பட புகழ்பெற்ற திருச்சூரில் அறியாமல் உள்ள நொச்சிகுளத்தில் எங்கள் அண்ணன் பாசமிகு MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தி வருகிறோம். பிரார்த்தனை நாடகம் நடத்தும் வேட்டையன் மகன் கணேசன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தி வருகிறோம். மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி நன்கொடை வழங்கிய இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய கோடாங்கி ராமன் வேட்டையன் குடும்பத்தார்கள் கருப்பசாமி டிரான்ஸ்போர்ட் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். கேமரா கிரிச்சா நன்றி 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 உறவுகளை. போய் நம்ம வீட்டில் மாட்டி போடுங்க. 3ஆம் நம்பர் வீடு நம்ம வீடு. இந்த குடும்பத்தின் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. தம்பி வாங்க தம்பி, உங்களைத்தான் பெரிய தாலி எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி உட்காந்துக்கிறேன். ஆறுமணி எடுத்து கொண்டிருக்கும் பெரும்புடகு முத்திரையர் வம்சத்தில் பிறந்துட்ட என் அன்பு தம்பி வக்கனா குண்டு கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அங்கே மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி செய்து கொண்டிருக்கும் கோட்டையூர் கணேசன் மாட்டு வண்டி பந்தயம் பெரியம்மா என் அன்பு தம்பி பேர் மணிவேல் தாளத்து கொண்டிருக்கும் ஏ பிரபு காம் கர்த்தாகா பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி குருமாரி அவர்கள் பெற்றுக்கொள்வார். அவர் தான் பப்புன ஆனந்தராஜா அப்பா. 2 பேரும் கண்ணு பிடித்தே இருக்கு. ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது அழகு பாண்டி ரேடியோஸ் அரசு மரத்துப்பட்டி அழகு பாண்டி படக்குன்னு தவுனே வானே என் சிங்கம் சூப்பர் சிங்கம் மைசர் சூப்பர். எந்ததொரு மைசெட்டா இருந்தாலும் சரி, எங்க மாமா கல்குறிச்சி அழகு கிருஷ்ணா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பெரிய பெரிய விழாக்களுக்கும் ஒளி அமைப்பார். ஆனா எந்த சின்ன மைசெட்டா இருந்தாலும் அவர்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு கருணை யாருன்னா எங்க மாமா சரி அழகு கிருஷ்ணா ஆடியோஸ்
கைதட்டலாம் எல்லாருமே. அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறார். யூடியூப் எங்க இந்த இருக்காப்பில்ல ஒரு யூடியூப் தான். அப்புறம் என்ன கோல்கட்டிப்பா வைரப்பாரு சினப்பரிச்சாலி மாதிரி இலைச்சாலும் தாண்ட முடியாது. ஆமா கொஞ்சம் பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த அரச மரத்தைப்பட்டி கிராமத்துக்கு இன்னைக்கு தான் அந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். பெரிய பெரிய நடிகர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஏதோ சின்ன கலைஞன் வந்திருக்கேன். எல்லாரும் ஆதரவு தாங்க. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாள் நடத்தக்கூடிய வேட்டையன் மகன் கணேசன், லட்சுமி, புகழ்வாணி, வேட்டக்கருப்பு இவர் குடும்பத்தார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. ஏன்னா அன்பாலயத்துக்கு தேடி வந்து அன்பா இந்த ஊருக்கு வரணும்னு சொன்ன அந்த உறவுகளை எம்கேஆர் தலை வணங்குறேன். விடிய விடிய இங்கேருந்து போக மாட்டீங்களா? ஏற்கனவே இடம் இங்கே புலந்தாப்புல கிடக்கு. நடிகர்களுக்கு இடம் கொடுத்தோன்னா 12 குத்து விளக்க போட்டு வச்சுருக்கேன். தயவு செய்து என் அன்பு தம்பிகளுக்கு பூரா ஒரே ஒரு வேண்டுகோள், பின்னாடி யாரும் வராதியப்பா. வந்து எட்டி பொம்பளையே பார்த்துட்டு போகிறாங்க. கேட்டோம்னா அன்னை எம்கேஆர் இல்லையான்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அத்தியா வணக்கம் சொன்னவனே சொன்னேன் பாரு, என் தம்பிடா சிங்க குட்டிடா. வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். அப்போ நான் வந்தது உங்களுக்கு எரிச்சலாக இருக்காத்தா? பொம்பளையாடலாம் தாயம் விளையாடுறீங்களா? சிப்பிங்கரை விளையாடுறியா? கரைச்சி பிடிச்சான்னு. ஆனால் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே சூப்பர் சிங்கம், அருமை. இதில் தண்ணி அடித்து வந்தாலும் கைதுக்கு யாருமே குடிக்கல. வா சூடத்தை மட்டும் பார்ப்போம். தண்ணி அடிப்பவன் நாட்டிலே கெட்டவன் கிடையாது. தண்ணி அடிக்கிறாள் தாரியா உண்மையிலே பாசக்காரன். இப்போ எது கை தட்டின? இப்போ ஆனால் நம்ம தண்ணி அடித்து எத்தனை சித்திரவதைப்படுத்தினாலும் நமக்காக நம்ம குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் கட்டின தாரந்தேன் மனைவிகள். அது கை தட்டுது. அவங்க டெய்லி எங்களை தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்கடா. நீ ஏன்றாது சரி வதால் அதுலேயும் தண்ணி அடித்த புருஷன் கூட நீங்கள் முத்தம் கொடுக்க விடுங்கத்தா. இந்த கணேஜி போயில போடுறேன் பாரு, அவனை நெருங்க விடாத விளக்கமாத்த அடிச்சு கணேஜி போயில வச்சுட்டு இப்படி கொண்டு வரான்டா பொண்டாடிட்ட உதட. அது என்னங்க சிறுநாய் பீவாட வருது. மூடுடி மயிர்மலை படுறி. கணவனுக்கும் மனைவிக்கு எப்படி சண்டை வருது? எப்படி நான் சொல்ற மாதிரி நடந்துக்கத்தா. புருஷன் ஓட்டச்சட்டி ஓட்டிருந்தாலும் கிழிஞ்ச கைலி கட்டினாலும் நீ என்ன சொல்றீன்னா, எங்க இன்னைக்கு அஜித் மாதிரி இருக்கீங்க, தனுஷ் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவேன். புருஷன் அப்படியா அப்படி அடி அப்படின்னா உனக்கு ஒரு அரப்பவன் தோடு எடுத்து போடுவேன். நீ எடுத்தவனே ஏன் முண்டை இது என்ன சட்டி? மயிர் சட்டினா ஓன் சட்டி கிழிஞ்சோம். எந்த சட்டி? அதே மாதிரி கணவனுக்கு ஒன்று சொல்கிறேன். பொண்டாட்டி அங்கிட்டு போய் மண்ணை வாரி தூத்து. அதை யாரா தூக்க வச்சு எழுப்பி விட்டது? அதே மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். கட்டுன மனைவி குழம்பு வச்சு குழம்பு சட்டியில் தீ பிடிச்சி எரிஞ்சாலும் நீ என்ன சொல்லணும்? அடியே உன் குழம்பு அஞ்சப்பொரு ஹோட்டலில் வச்சது மாதிரி இருக்குடி, நல்லா இருக்குடின்னு சொன்னால் நைட்டுக்கு கஜா 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 சாப்பிட்டு படுத்துருவேன். பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள், என் அன்பு அண்ணன் இயக்குனர் பெருந்தகை வருத்த
ஹலோ. திரைப்பட இயக்குனர், வருத்தப்படாத வாலிப சங்கம், சீமராசா, சமீபத்தில் வெளியான கொம்பு சிவி திரைப்படத்தினுடைய இயக்குனர் எங்கள் அண்ணன் பொன்ராம் அவருடைய நண்பர், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் இளங்கோ அண்ணே. அவர் ஒரு ஆசிரியர். இங்கெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களா? உங்கள் வாத்தியார் வந்திருக்கார், ஒரு கைதட்டு கொடுங்க மாணவ செல்வங்களே. எங்களது இளங்கோ ஆசிரியர் சார்பாக பொன்னாடை போத்தி என்னை மகிழ்விக்கிறார்கள். எங்களது நாராயணன் ஆசிரியர் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிய வணக்கத்தை தெரிவித்து, ஒரு சந்தோஷமான செய்தியையும் அவரே அறியாத ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் சொல்லி ஒரு செகண்ட். அடுத்து பொன்ராம் இயக்கத்தில் ரியோராஜ் நடிப்பில் தற்போது வெளியாகி ஜோ, ஸ்வீட் கார்ட், ஆண்பாவம் பொல்லாதது போன்ற படங்களில் நடித்த கதாநாயகன் ரியோராஜ் அவர்களோடு படம் முழுவதும் ஒப்பந்தமாகி பேசி படம் முழுவதும் கதாநாயகனோடு இணைந்து அந்த படம் முழுவதும் நடிக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் அவருக்கு இப்போத்தான் தெரியும். நாங்கள் கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டோம். அடுத்த படம் ரியோராஜ் அவர்களோடு சேர்ந்து முழு படமும் நடிக்கிறார் அண்ணன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இயக்குனர் பொன்ராம் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர் இளங்கோ அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஒரு பாட்டு போடுவோமா? ஏக்கோ. ஹலோ 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 ஹலோ. 6 அடி உயரத்திலே, அருவா புடி புருவத்திலே, அனல் பறக்க ஆவேசமா வாராரு வீரன் முத்துரையர் வாராரு, எங்கு பெருபுடுகு முத்துரையர் வாராரு. ஆறடி உயரத்தில் அருவா புடி புருவத்தில் அனல் பறக்க ஆவேசமா வாராரு வீரன் பெரும்புடுகு வாராரு, எங்கள் மாவீர முத்துரையர் வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு வீரன் பெரும்படுகு வாராரு, எங்கள் மாவீரன் பெரும்படுகு வாராரு. 6 அடி உயரத்தில் அருவா புடி புருவத்தில் பறக்க ஆவேசமா வாராரு வீரன் பெரும்படுகு வாராரு, எங்கள் மாவீர முத்துரையர் வாராரு. வெள்ளையனை எதிர்த்து நின்று வேட்டையாட வாராரு, வெள்ளையனை எதிர்த்து நின்று வேட்டையாட வாராரு வீரன் பெரும்படுகு வாராரு, எங்கள் மாவீரன் பெரும்படுகு வாராரு. 6 அடி உயரத்தில் அருவா புடி புருவத்தில் அனுபரங்க ஆவேசமா வாராரு வீரன் முத்துரையர் வாராரு, எங்கள் பெரும்படுகு முத்துரையர் வாராரு. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு புகழும் ஒரு சரித்திரமும் உண்டு. ஆனால் இந்த பெரும்படுகு முத்துரையர் வம்சத்தில் மட்டும் என்ன ஒரு தனி சிறப்புனா, கடவுளுக்கே கண் கொடுத்த ஒரு வம்சம்னா பெரும்படு கண்ணப்பர் குலம். நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற சிவனுக்கே இந்த மூப்பர் குலத்தின் மேல் சந்தை. கண்ணப்ப நாயனார் தினசரி வேட்டையாடி நமக்கு மாமிசத்தை படைக்கிறானே இந்த கண்ணப்பன். அப்போ இந்த குலத்து மக்கள் என்ன கேட்டாலும் தருவார்கள் என்று சோதித்தான் சிவபெருமான்.
ஒரு கண்ணிலே ரத்தம் அடிக்குது சிவபெருமானுக்கு. ஆனால் வேட்டையாடி சென்ற மாமிசத்தை வைத்துவிட்டு கண்ணப்ப நாயனார் பார்த்தார், நம்ம அனுதினமும் வணங்கக்கூடிய சிவபெருமானு கண்ணிலேருந்து கண்ணு ரத்தம் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை எடுத்து சிவனுக்கு கொடுத்த கண்ணப்பர உலம்தான் இந்த முத்திரையோம். அதே மாதிரி அன்புக்கும் பாசத்துக்கும் இச்சமூகத்திலே குறையே கிடையாது. அது அத்தனையும் நான் அனுபவித்தவன். வாழ்த்துக்கள் பெரும்புடும் முத்திரையோர் வம்சமே. நன்றி நன்றி நன்றி. ஆனால் எல்லாருமே ஒன்றே ஒன்று செய்யணும். பயல்கள்லாம் என் தம்பி தங்கச்சியெல்லாம் நல்லா படித்து இந்த சமூகத்தில் பூரா பேருமே பெரிய பெரிய அதிகாரி, அரசு அதிகாரியாக வரணும். நீங்கள்லாம் சும்மா பேச்சுக்கு உயின்ட்டு வாங்க. அங்கிட்டு போனதுக்கப்புறம் என்னை வைவாங்க நோத்தாய்வன் ஒரு பப்புனான்ட்டு. ஒரே ஒரு விஷயம், படிக்காத எம்கேஆர் நான் படிக்கலாம் கிடையாது. எனக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் மெசேஜ் நோத்தாங்கம்மான்னு எழுதி கெட்ட வார்த்தையில் அனுப்புனா கூட நன்றின்னு போட்டு விடுவேன். அப்படித்தான் ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் படித்து பெத்த தாயுதப்புக்கு நல்ல ஒரு பிள்ளையாக பேர் எடுக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த ஊருக்கும் பிறந்த குலத்துக்கும் பேர் சேர்க்கறது தான்டா உண்மையான தமிழன். அதே சைடில் என்ன பண்ணுறேன் பாரு, அண்ணனுக்கு விசில போடுன்ட்டேன். என் தம்பிகளுக்கெல்லாம் காலேஜ் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? லவ் பண்ணத்தேன். இந்த பொம்பளை வாக்க அருமை அருமை. அவன் மூத்திரத்தை குடி எவ்வளோ அழகாக காமெடி பண்ணுறான் பாரு. தம்பி எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. காலேஜுக்கு எதுக்கு போகிறோம்னா படித்து பட்டம் வாங்கன்னு சொல்லாமல் லேடிஸ் பார்க்குதா. இவங்க எல்லாம் 3ஆவதே படிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க பாரு, லவ் பண்ண சார், கப்ளிங் கோர்ஸ். வாத்தியார் இளங்கோ சார் நோட் பண்ணிக்கங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டை. கப்ளிங் கோர்ஸை பரீட்சை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சின்ன தம்பிகளெல்லாம் படிக்கணும். தம்பி படிக்கணும். போயிட்டு வந்தவொடனே புஸ்தகத்தை வச்சு படித்தா தாண்டா அறிவு வளர. எங்கே வளர்றேன்? செல்லை பார்த்துக்கிட்டு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? அம்மாவுக்கு அத்தை தண்டி போச்சு, அம்மாவை தாண்டி போச்சு. யார் இந்தா என் தம்பியெல்லாம் பாரு. முடி வெட்டுறதை என்னைக்கு நீ சரியாக வெட்டுறியா அப்போ தாண்டா மூளை சரியாக வளரும். முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு படிச்சிருக்கேன் அவ்வளோ வருஷமா. எங்கள் அப்பைங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கா. வயதான ஊரில் என்னுடைய தந்தையர்கள் தான். அவங்க தான் அந்த காலத்தில் அந்த மண்டையை பாரு பூரா பொட்டை வரைஞ்சி போய் கிடக்கு. பூரா தாய்லி வாவோடு வாயில் வெத்தலைவாக்கு போடுன்ட்டேன். ஆனால் இப்போ பயலுக்கு என்ன பண்ணுறாங்க, சலூன் கடை நடத்துகிறவங்க செய்கிற தொழில் புனிதமான தொழில். நம்மளே உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அழகாக காட்டக்கூடிய ஒரு தொழில் எதுனா சலூன் கடை தான். உண்மை தானே? அதில் பயலுக என்ன பண்ணுறாங்க, போனவொடனே அண்ணே சலூன் கடைக்காரனே உன் நோக்கத்துக்கு எங்கிட்டாவது ஒட்ட வெட்டுங்கண்ணே அப்படி சொல்ல மாட்டேன். போனவொடனே என்ன ஒன்றே, அண்ணே இந்த ஒத்த பக்கம் சுத்தமாக எரிச்சிருங்க, இங்கிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி சுத்தமாக தீய வச்சு விடுங்க, பின்னாடி முடியை மட்டும் குதறி பிடிங்கிருங்கன்றேன். சரி ஆம்பளை பயலுகதே அப்படின்னா பொம்பளை ஆளுக அதுக்கு மேலே புருவ மதுரை புடுங்க 3000 ரூபா. உண்மை தானே? அந்த வாரம் எங்கள் அக்கா கையை பாருங்க இங்கன்னு காட்டுவேன். இது யாரு காசு? புருஷன் காசு. ஓன் காசா? மம்பட்டி வச்சு வெட்டு புருவத்தை. ஆனால் இன்னைக்கு பூராமே பியூட்டி பார்லர் தான். கருத்த ஆளையும் சேப்பாக்கிடுவாங்க. அதுவும் இந்த கல்யாண வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளை கருப்பாக இருப்பேன், அவனுக்கு 12 கிலோ பவுடர் நைட்டு பூரா போட்டுருந்தா, பக்கத்தில் பொண்ணை பார்த்தா அதுக்கு எத்து பல்லா இருக்கும். அது பியூட்டி பார்லர் ஓட்டு லிப்டிக்க பல்லெல்லாம் தேய்ச்சி தாலி கட்டும் போது மாப்பிள்ளை சில பேர் கையெல்லாம் நடுங்க. அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு கதை நடந்தது. மாப்பிள்ளை தண்ணி அடிப்பேன். அவன் சொல்கிறேன் பயல்கள்கிட்ட, தாலி கட்டும் போது நடுக்குமே, பக்காடி லெமன் 4 போடியா, நடுக்குமே இருக்காது. சரின்னு பக்காடி லெமனை 4 போட்டு கிடுகிடுன்னு ஆடி தாலியை கட்டி நிமிந்து வாக்குனேன். பொண்ணோட ஆத்தா ஆடங்கோத்தா, அப்புறம் செருப்புட்டு அடித்து கலட்டி. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க மதுவை அடித்தா நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க.
மது ஒரு மனிதனை அழித்து விடும். ஏன்னா நான் பட்டதுனால சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பிகளா நல்ல பேர் வாங்க நாளாக இந்த கிளம்பிட்டேன் இல்லை வானே எங்கேனே வர கட்டிங் போடவா பிளாக்கில் சரக்கு ஓட்டு லொல்லா. சமைக்கிறது பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஆத்தா அம்மிக்கல்ல அரைச்சி நீங்கள் சமைச்சிங்கன்னா அப்படி சொல்கிறா சிங்கம் நல்லா இருக்கும்ன்றேன். யார் சமைக்கிறா? சமைக்கிற உராமே கூகுள்தான். சொரக்காய் கூட்டு வைப்பது எப்படி? சொரக்காயோட ஒரு பொம்பளை நிற்கிது உள்ள. கார சட்னி அரைப்பது எப்படி? அன்னைக்கு ஒரு பொம்பளை கேட்குது ஆட்டுக்கால் சூப்பு வைப்பது எப்படி? பார்த்தா புருஷன் தொட வந்துருச்சு. ஆனால் ஆண்கள் இன்னைக்கு நல்லா சமைக்கிறாங்கப்பா. கைதட்டான். நம்ம தான்டா சமைக்கிறாரு. என்ன நாடா வேணாம்ட்டாங்களா? கொரண்டி மோட்ராம் வகையரா சார்பாக ரூபாய் 501. தம்பி ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வா. நல்ல வயலாக இருக்கேன், வளர்த்தியாக இருக்கேன். ஆனால் ஒரு பாட்டு பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் சொந்த ஊரு பேக்கரும்பா படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். அக்கி நீச்சரகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாஜமிகி நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு குறையுதப்பா ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். மாமா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். மீது பானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். சமீபத்திலே அமெரிக்காவும் ஈரானும் போர் சண்டை ஓடுது. அந்த ட்ரம்மு வாக்குற வேலை போற நிறுத்துறது கிடையாது. கவுல்பட்டி எம் வீர்ஜாமி வீரா பிராய்லர்ஸ் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கடை இங்கே ஓட்டிருக்கிய? சரி, ஒரு லெக் பீஸ் ஒன்று கொண்டு வாங்க. சரி, காலையில் வந்தா தானே. யானை கதையா? ஏன்டா நல்ல என்னடா யானை கதை? யானை செத்து போச்சுடா, பேஜாமரா. அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடும்போது நீங்கள்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அப்துல் கலாம் ஐயா தான். கைதட்டலாம். நாட்டில் ட்ரம்மும் வாலியும் சுட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் எத்தனை நாடுகள் போர் தொடுத்து சண்டை ஓட்டாலும் ஏன் இந்தியா பக்கம் எல்லா நாடும் பயப்படுது? ஒரே ஒரு தமிழன்தான், எங்கள் ஐயா அப்துல் கலாமுக்காய் தான் பயப்படுது.
இப்போ என் தம்பிகிட்ட கேட்குறேன், அப்பா அப்துல் கலாம் ஐயா என்னப்பா செஞ்சாரு? ராக்கெட் செய்யலை, அணி உண்டு. அக்னி அக்னி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை ஒரு நாட்டு மேலே இந்தியா ஏவி விடுச்சுன்னா ஒரு நாடே அழிஞ்சு போகுமா. அந்த அளவுக்கு எவனும் கண்டுபிடிக்கல. இது இந்திய மாநிலத்தில் உள்ள மனிதனுக்கு பெருமை அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழருக்குத்தான் மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. கைதட்டலாம் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். இதே நான் கட்டிப்புடா பாட்டை பாடியிருந்தால் எல்லாரும் கைதட்டி இருப்பேன். கருத்துள்ள பாட்டு. அதே மாதிரி இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் எல்லாரும் உட்காந்துருப்பிய. எனக்கே ஒன்றும் தெரியலை. நாடகம் வள்ளிதனமனம் கிடையாது, வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் கிடையாது, அரிச்சந்திர மயனாண்டம் கிடையாது, கதம்ப நாடகம் கிடையாது. இந்த கதம்ப நாடகம் நீங்களாம் பார்க்கல, பார்க்கல. அது வரைக்கும் நல்லது. காடு வீட்டில் பார்த்தியா? கதம்ப நாடகத்தில் மொத்தம் 3 வப்புனு 2 டான்ஸு, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்த ஏந்தி சாவலை காப கொடுக்க காட்சியெல்லாம் நடக்கும். யாரும் போயிடாதீங்க. நாடகம் 3 மணிக்கு சரியாக முடிச்சிடும். 3 மணிக்கு இந்த நாடகம் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், சொல்லுங்க. கருப்பு ஜாமியை அருவாட்டை பிடிக்கும் போது கவனமாக பிடிக்கணும். முந்தானத்து போன ஊரில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேலை? கருப்பு ஜாமியை ஆடுற ஆள் 1 டன்னு, இந்த தண்டி ஆள். அப்போ நான் ஊரில் சொன்னேன், அண்ணே ஒரு 25 பேர் பிடிங்கினேன்ட்டேன். இந்த 25 பேரில் 15 பேர் போதையில் இருந்திருக்கேன் தெரியல. இந்த கருப்பு ஜாமி மேலே ஏறினவனே சாவலை கடிச்சிக்கிட்டு துப்பிட்டு இறங்க வேண்டியதானே. போஸ் கொடுத்து அரை மணி நேரம் நிற்க அவங்களுக்கு கை கடுத்துருச்சு. அதில் ஒருத்தனுக்கு அந்நேரம் லவ்வர் ஃபோன் அடிக்க. சரி, அவன் தான் இப்படி பிடிச்சிருந்தவன். கிணி அடிச்சோம்னா டம்முன்னு விட்டுட்டு ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லு சுமித்தான்ட்டேன். கருப்பு கல்லிலே விழுந்து இந்த தண்டி புடச்சு போச்சு மண்டை. சரி, இதான் பெரியதுன்னா சரி, ஒரு ஊரில் சேவலை வாங்கி சொல்லிடுறேன். உள்ளே சொன்னார் ஒரு அம்பலார், தம்பி சேவை குஞ்சு உள்ளே கிடக்குண்டார். பரவாயில்ல, எப்படி 2 கிலோ 3 கிலோ இருக்குன்னு பார்த்தா இந்த பஸ் ஸ்டாண்டில் ஓட்டு வைப்பாங்க வர கலர் கோழி குஞ்சு, ஆமாம், அதை வாங்கி போட்டு வச்சுருக்கார். இது என்னன்ட்டேன், இதுதான் சேவை, இது பொட்டை குஞ்சுல. ஆனால் இங்கே உள்ள தெய்வம் இந்த மந்தையம்மே, இந்த வேட்டை கருப்பு, இங்கே உள்ள முனியாண்டி, எல்லா ஜாமியும் லேஜான தெய்வம் கிடையாது, துடியான தெய்வம். ஆனால் எனக்கு மேடையில் நிற்கும் போதே எல்லாரும் என்னை யூடியூப்பில் பார்த்துருப்பிய. மேடையில் நிற்கும் போதே அந்த ஊர் சாமி எவ்வளோ சத்தியாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. நாங்கள் பரம்பரை கோடாங்கி பயலுக. சாமியாடி குறி சொல்லுவாங்க. பெரிய ஆள்லாம் பார்த்துருக்கியா? சாமியாடி குறி சொல்லும் போது என்னையாப்பா எல்லாரும் டொங்காசு கிடையாது. இந்த தரத்திலே முடிச்ச கூதிமேனே டொங்காசுன்றான். அன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு பய போய் சாமியாடிட்ட குறி கேட்டிருக்கேன். என்ன சாமி வாட்ஸ்அப் சுத்துது, சுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய அப்படின்னா அவர் சுற்றிக்கிட்டு சாட்டைக்கிட்டு அடிச்சிருக்காரு. ஏன்னா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த காலத்தில் சாமியாடி ஆடும்போது 10,000 பேரும் காலில் விழுந்து ஒரே கேள்விதான், மழை வேணும், விவசாயம் நல்லா இருக்கணும், இதானே. இன்னைக்கு அகராதிக்கு சாமி ஆடுற ஆள்கிட்ட போய் கேட்குறேன். சாமி ஆடிக்கிட்டே இருக்காரு, பொம்பளை போய் கேட்குது, நகை எப்போ குறையும்? ஆமாம், அவர் தானே நகைக்கடை அதிபர் மையன். இதுவரை ஆம்பளையெல்லாம் போய் கேட்குறேன், காலு மொழி கடுக்குது சாமி. ஆமாம். வணக்கம் அனுமை மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்துருக்கட்டு பாண்டி, சவ்வு விலகிறது வெதறு வெங்குறது அப்படின்னு அந்த அண்ணன் வீடியோ போட்டுச்சு, உள்ளே கொண்டு வச்சுட்டேன். ஆனால் நல்லது செய்பவர்கள் நாட்டிலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். ஏ ராதா, அம்மா நீ டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் போடுற, ஏ ராதான்ட்டு கம்பு கூட்டம் முடிய எடு. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் இந்த மேடையில்.
உங்கள் வீட்டுக்காரு அமைதியாக கேளுங்கப்பா. உங்கள் வீட்டுக்காரு டெய்லி வேலைக்கு போகாமல் தண்ணி அடிச்சுக்கிட்டே தினமும் சண்டை ஓடுறாரு, உன் தலைமையத்தை பிடிச்சி அடிக்கிறாரு, வீட்டுக்கு எந்த ரூபாயும் கொடுக்கறதில்லைன்னு அப்படி வீட்டுக்காரர் இருந்தாருன்னா நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்கத்தான், மறுநாளே மாறிடுவார். தண்ணியை போட்டு உங்கள் வீட்டுக்காரர் படுத்து கிடக்காருன்னா நீ நல்லா பச்சை தண்ணி சுடு தண்ணி ரொம்ப வெதுவதுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுறணும். அதை வச்சு நல்லா குளிச்சுட்டு மஞ்சளை பூசி நல்லா குளிச்சுட்டு நைட்டி போடக்கூடாது. கல்யாணத்துக்கு எடுத்த சேலையை போட்டுக்கிட்டு விக்கிரமங்கலத்தை சேர்ந்த காவல்துறை சாய்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். மீண்டும் தெரிவிக்கிறோம், விக்கிரமங்கலத்தை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். கொஞ்சம் வேகமாக வாங்கய்யா, அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வாங்கய்யா. ஒரு 7 பேர்த்த சுடணும்யா. எண்ணெயை சுடுங்கய்யா. சரி அன்பாளையன்டேன். நாடக கலையை மீண்டும் புதிய உருவமாய் கொடுத்து நாடகம் மீண்டும் பார்க்க வைத்த எம்கேஆர் அவர்களே, நீங்கள் செய்யும் தொண்டு நிறுவனம், அதற்கு சங்கர பாப்பநாயக்கனூர் ஊராட்சி செயலாளர் டி குமார் மற்றும் மேல பெருமாள்பட்டி பிகில் சிவா டொங்காஸ் கடைசியில் வச்சிடறாங்களாப்பா. டொங்காசு 500. 500க்கு எந்த ஊரில் டொங்காசு தராங்க? நொண்டிச்சாமி அவ்வளோதானடா. ஏன்னா நொண்டிச்சாமி அவ்வளோதானா? சாமியாக விடுச்சு. நொண்டிச்சாமி சார்பாக ரூபாய் 101. இந்த கதையை குறைய சொல்லலைன்னா பொம்பளைய உரம் 100 நாள் வேலையில் போய் பேசுவீங்க. குறைய சொல்லிடுறதா. வெதுன்னு தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. சேலையை கட்டிக்கிட்டு உன் குலசாமியை கும்பிட்டு உலக்க உன்ட்ட இல்லைன்னாலும் பக்கத்து வீட்டு பொம்பளை எதிரியாக இருந்தாலும் அவள் காலில் விழுந்து உலக்க வாங்கிடு. உலக்கையில் இரும்பு பூணு இருக்கணும். ஏன்னா அதுதான் சாமிக்கு நல்லது. இரும்பு பூனை நல்லா ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியை ஊற்றி அலசிடணும். அப்புறம் சுடுதண்ணியை வச்சு அந்த அந்த பூன் இரும்பு பூண், ஏன்னா புண்ணுன்னு ஆச்சுன்னா செப்டிக் வச்சிடும். அலசிடு. அந்த பூனில் சந்தனம், குங்குமம், திப்பிலி பொடி, தித்திலி போட்டு வச்சுக்கிட்டு கிழக்க பார்த்து உன் சாமியை கும்பிட்டு உன் புருஷன் வேட்டியை நீக்கி வெதரில் அடிச்சிரு. அதோட அந்த ஆளுக்கு வேலை முடிஞ்சிடும். நீ நோகாமல் 100 நாள் வேலைக்கு நீ பாட்டுக்கு மல்லிகைப்பூ வச்சு போயிட்டே. விக்கிரமங்கலத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவன் வீட்டுக்கு வரேன் அப்பா என்னன்று அத்தாடி நம்ம அம்மா அதை அடிச்சதான். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். விக்கிரமங்கலத்தை சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாகவும் அரச மருத்துவமனை கிராமத்தார் சார்பாக அவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் நமக்கா உழைக்கிற 2 நல்ல இதயங்கள் யாருன்னா, ஒன்று இராணுவ வீரர்கள், 2வது தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரி கருமாத்தூர் சார்பாக 150. ரவுண்டை 200 கொடுத்தா சரி, ஒரு போட்டா 30 ரூபா எடுத்துக்க. கிரிச்சா எங்க போதும்ப்பா, நான் ஒன்று காது ஊத்துக்கொல்ல, நாடகத்தை நடிக்க விடுங்க, நோட்டீஸை படிப்போம். ஏன்னா 1 மணிக்கு கருப்பேன் கரெக்டாக இறங்கணும்ப்பா. என்ன கரத்திலும் புனராளம் கூடிய மதிமரியா கூடிய மதுரை மாவட்டம்
பாடுறா கோடாங்கி மயனே. ஆமா அப்போ சார் போவீங்க அதே மாதிரி போவா. ஆமா. எனக்கு மதுரை மாவட்டம் உஜிலம்பட்டி வட்டாய் அரச மரத்து பட்டி கிராமம்டாய் ஆத்தா உடனோத்தா அருள் பாலித்து கொண்டிருக்க 5 ஜட பரசி வர எமந்த எம்மனுக்கு அழகு ஜட தோரணையிட இந்த முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு வேட்டைய மகன் கணேசன் லட்சுமி புகழ்வாணி வேட்ட கருப்புட்டா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்கா தங்கை. இறங்குனது கருப்பேன் ஆத்தாவை போய் அழைக்கட்டுமா உண்ட வேட்ட கருப்புடா. எனக்கு இமிடியட்டா நான் கொல்லிமலைக்கு போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்து கொடு. இது வாவோட அத்திருவேன். பாசத்துக்குரிய வேட்டையன் மகன் கணேசன் லட்சுமி புகழ்வாணி வேட்ட கருப்பு குடும்பத்தின் பிரார்த்தனை நாடகமாக கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு. அவ்வளவுதான். அப்புறம் என்ன பாஜிபுரம் சொல்ல முடியும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். அழகுமலை 18ஆம் படி கருப்பனாக காட்சியளிக்கக்கூடிய அன்பு தம்பி சங்கர் அவர்கள் அழகுமலை பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கருப்பு அதனை தொடர்ந்து அழகுமலையா கருப்பை கூப்பிட்ட உடனே கொல்லிமலையிலிருந்து சடச்சடன்னு ஓடி வர காத்து கொண்டிருக்கிறார். சின்ன கருப்பாக நடிக்கக்கூடிய அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டு நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி நான் பார்த்து ரசித்த ஒரு நகைச்சுவை கலைஞன் என் அன்பு தம்பி குமரேசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நான் வளர்த்து கொண்டிருக்கின்ற கட்லா கட்ட கீரமுண்ட எனது அன்பு மாணவன் என்ன செய்வானே அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. ஏதாவது ஒன்று தூக்கி வருவேன், கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அப்படி சொல். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பழகி, குட்டி நயன்தாரா என்று போற்றக்கூடிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரீதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே அட நானி ஆங்குயிலே அட கஞ்சமாடி உனக்கு கம்புலேதான் உனு விழுந்தா போதும் உனு கம்புலேதான் புடவையில் கடிச்சிட ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானி மாங்குயிலே அடி நானி ஆங்குயிலே. அதனைத் தொடர்ந்து இது நாடக மேடையா இல்ல பாரா? அப்புறம் பேசுவான் அண்ணே. அப்புறம் பேசுவோம்னே. இது என்ன மேடையில் வந்துட்டு பேசணும்னா என்னத்த பேச? அதனைத் தொடர்ந்து கருப்பு அழகி கொரண்டி எங்க அண்ணன் பேர் என்ன? பெரியசாமி. கொரண்டு பெரியசாமி எங்க அண்ணன். நீ என் பெரியம்மா மயன். 500 ரூபா கொடுத்துட்டு பஸ்ஸு காசு இல்லாமல் இங்கே படு. வா கட்டிப்பிடி போதும். அத்தி கொலை அத்தி குருண மறந்து வாட வந்து என்னை கொண்டுச்சா. நன்றி எங்க அண்ணே, ரொம்ப நன்றி. குடிக்காத அண்ணே, குடிக்காத. இன்னொரு தாரம் கூட கட்டி வைக்கிறேன். நல்லா கருப்பு அழகி
இடுப்பாட்டி. இடுப்பாட்டியா? ஆமா, பல பட்டங்களை பெற்று வந்த என்னுடைய மருமகள் சந்தான லட்சுமி அவர்கள் மற்றொரு நடன மங்கைய. ஓஹா, அடி கருப்பு நிறத்தலகி உதட்டு செவப்பழகி சில்லறைய செதறிட்டடி, ஓ சிரிப்பில் சில்லறைய செதஞ்சிட்டடி, குங்குமம் தண்ட வச்சு குளுங்க சிரிக்கையில இந்த கண்டு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு வலிக்குதடி, ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சுரத்து வண்டி இருக்கடி, கட்டுக்கோப்பில் வந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலைஞ்சது ஏந்த வண்டி, உன்னை பார்த்து கலைஞ்சது ஏந்த வண்டி, அடி கருப்பு நிறத்தலகி உதட்டு செவப்பழகி சில்லறைய செதறிட்டடி, ஓ சிரிப்பில் சில்லறைய செதஞ்சிட்டடி. சில்லறையா செதறனா உன் பாக்கெட்டு ஓட்டையா இருக்கும். எதுக்கு சில்லறையா செதற? ஆறுமுன்னிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம் அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கேன் என் தம்பி கருப்பசாமிக்கு. இந்த கண்ணப்பர்குல வம்சத்திலே பிறந்த ஒரு அற்புதமான ஒரு ஆறுமுனிய சக்கரவர்த்தி அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள பக்னாகுண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். கருப்பு அருமையான பாட்டு, கைதட்டுங்க. ஹலோ ஹலோ. இன்னும் பாடவே இல்லை. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து இன்ன பக்குவமாய் இன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நான் உறங்க சீலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே, இது பொய் தூக்கமா, நான் தூங்கனே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கசங்க பார்த்ததில்ல, கந்தல் துணி கட்டினாலும் என்னால வேண்டதில்ல, பொண்ணை கேட்கும் வாயில் சேலை கேட்டாத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை ஏ ஆத்தா. பொண்ணை போல ஆத்தா பித்து போட்டா, என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் மாத்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு, வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு, வீடு கெட்ட தாரும் உண்டு, கூறு கெட்ட அண்ணனும் உண்டு, வீடு கெட்ட தந்தையும் உண்டு,
பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. தம்பி கருப்புசாமி, சொல்லுங்க வாத்தியாரே. இந்த ஒரு பாட்டிலே உனக்கு சம்பளம் பூரா செத்து போச்சியா? நீ வீட்டுக்கு எடுத்துச்சு போயா? ஒரு நாடகத்துக்கு நீ வாசியா? கீழான் மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வத்துவான் கோடகிரி குமரன், 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை நேற்று ஒருத்தர் வந்திருப்பாரு என் மாப்பிள்ளை சின்ன ஜெயராஜ் என் தம்பி. இவர் 2 பேரும் மட்டும் கிடையாது, 200க்கும் மேற்பட்ட அந்த மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் மண்ணின் மைந்தன் வாத்தியார் டிவி ஜெயந்தன். சின்ன ஜெயராஜ், மருது, இவங்களுக்கெல்லாம் 200 பேர்த்துக்கு வாத்தியார், மறக்க முடியாது. வாழ்த்துக்கள் தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் பல விருது வாங்குவான், அவன்தான் விருது மிருதங்க மருது. ஒரு அடியை காரில் 9 அடிச்சுக்கிறோம்ப்பா போதும். ஜாமி நாடகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பி கருத்தபாண்டி, பி குபேந்திரன், கருப்பசாமி டிரான்ஸ்போர்ட் நண்பர்கள், கேபிஎஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சார்பாக ரூபாய் 501. நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி மருது. நல்லா வணக்கம் போட்டேன். பலவாத்திய மன்னன், இந்த பெரிய என்னமோ கோட்டையூர் கணேசியம் மாடு ஒத்து வருவார், அவர் மாதிரி தான் உட்காந்துருப்பேன் முன்ட்டேன். சாம்சன் ஆல்ரவுண்டு அவரோட சிசியம் பிள்ளை. இவனுக்கு கைகால் அமைக்க விட ஒரு அப்பண்டிஸ் வேற அந்த செவத்தில் சாஞ்சிருக்கேன். என்னத்தை இங்கே பிடுங்கன்னு தம்பி, நீ அடிக்கிற அடியில் 10 பேர் தீச்சட்டி எடுக்காமே ஆடணும். தீச்சட்டி எடுக்கிற ஆளுக்கு பூரா அவர் தானே ஏஜென்ட்டு. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள், ஐயா அந்த பைக்கு அப்படி திருப்ப முடியுமா? ஒரு 3 அடி அடிச்சுட்டு அப்படியே போங்களேன். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சிப்பார்கள். அடிப்பா மணிவேல்.
தம்பி ஹலோ ஹலோ மணிவேல், உன்னை எச்சரிக்கிறேன். அந்த பின்னாடி முதுகு பின்னாடி கருப்பு அண்ணன் உட்காந்துருக்காருல்ல, அந்த ஸ்டேரிங் எடுத்து ஒரு அடி அடிங்க. ஆமாம், அடிங்க. போ அடிச்சு விடு, எரிச்சலை கலப்பாம அடி. சிங்க அடிங்க, சிங்கா லைட்டா. ரூபா உனக்கு சம்பளம். ஒரு பெரிய குடும்பத்தில் தீச்சட்டி எடுக்கிறாங்க, முடிஞ்சவனே ஒரு புல்லு உனக்கு சரக்கு. அந்த தீச்சட்டிக்கு எப்படின்னு அடிப்பிய? $350 சம்பளம். ஒரு வயசான கிளவி 100 நாள் வேலைக்கு போகிறது, அது தீச்சட்டி எடுக்குது. $350 எப்படி அடிப்பிய? அந்த கிளவி சாகிறதுக்குள்ள சட்டியை செலுத்திடுமா? தீச்சட்டியை அங்கனே போட்டு அழுகுமாடா. பாவம் யாருமே இல்லை. நேற்றுக்கிறேன் வெறும் 15 ரூபா தான் செய்தி பிடி கட்டு ஒன்று. அதுக்கு ஒரு அடி அடிங்க. மயிறு மாதிரி இருக்கும் சட்டி. இதுலேருந்து என்ன தெரியுதுமா? காசு தான் உலகம். காசு அதிகமாக கொடுக்க கொடுக்க அங்கே வேலை அற்புதமாக நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளோட எதுக்கு இந்திக்காரன் வர்றாங்க? சம்பாதிக்கல, மயிரை புடுங்க. நம்மால் என்ன செய்வேன்னா, ஒரு எம்சாண்ட் அள்ளி 3வது மாடிக்கு ஏற்றுறதுக்குள்ளே 35 பீடி அடிப்பேன். கொத்தனார் மேலே சாரத்தில் 3வது மாடியில் நின்றுக்கிட்டு கேட்பார், டே அழகரு கலவை. இவன் என்ன கலவை? நோத்தா கலவை. அதுக்குள்ளே கலவை காஞ்சிடும். கொத்தனார் தண்ணியை ஊற்றிட்டு கரைச்சி கரைக்குள்ளே அவர் சட்டியும் சேர்த்து கலப்பிடுவார். ஆனால் இந்திக்காரன் அப்படி கிடையாது. அவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஆன்ஸு ஒன்றும் வாங்கித்தாடுதோ, சோறு போடுதோ. 7வது மாடி கூட ஒன்றையும் தூக்குறேன், பொண்டாடியும் தூக்கி சமைக்கிறேன். அவன் மாடாக உழைக்கிறானப்பா இந்திக்காரன். சரி, அங்கே தான் கட்டட வேலை மற்ற வேலை பார்த்தா கூட ஏற்றுக்கலாம். ஹோட்டலில் அவன் இருக்கேன், நம்ம சொல்கிறது மயிறு மயனுக்கு புரிய மாட்டேங்குது. செக்கானத்தில் ஒரு ஹோட்டலில் வரும்போது ஆனந்த் போய் சொல்லியிருக்காரு என் மாணவன், பையா ஆம்புலேட்டுன்னு இருக்கேன். அவன் கஜா கஜட கஜா 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 கஜா. இவர் உடனே கண்டுபிடிச்சா 2 பேரும் லூஸ் ஆகிட்டாங்க. ஆம்புலேட்டு கருகி போச்சு, எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் அன்பு உறவுகளே, நம்ம கிராமத்தில் இருக்கிற ஜாமி, இந்த ஜாமி ஊரை நம்ம எல்லாருமே கும்பிடலாம். எங்கள் ஆத்தா மந்தையம்மனை, இந்த வேட்டை கருப்பனை, எந்நேரம் போனாலும் எங்கள் அண்ணன்லாம் விபூதி தருவாங்க, விபூதி கொடுப்பில்ல. ஆனால் பெரிய பெரிய ஆலயத்தெல்லாம் போய் பாருங்கள், அங்கே காசு தான் பேச வைக்கும். நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் செய்யுங்க, அது மாதிரி நடக்கலைன்னா என்னை நீங்கள் செருப்புட்டை கட்டி அடிங்க. போனவொடனே பூஜாரி எந்த கோயில்லையும் தட்டை இப்படி காமிக்கிறாருன்னா நீ தொட்டு கும்பிடக்கூடாது. பாக்கெட்டில் இருந்து 500 1000 போடு, மூஞ்சி அப்புறம்தான் பூசாரி பார்ப்பார். நல்ல கண்ணா, வாப்பா வாப்பா, என்ன அட தம்பி வாடா, உள்ளே வாடா, கோயிலுக்கு உள்ளே போயிடுவேன். ஆத்தா சிலையை தொடவானே, கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு மாலை, உங்கள் வண்டிக்கு ஒரு மாலை, உங்கள் வீட்டுக்கு ஒரு மாலை. எவதுக்கு? 1000 ரூபாய்க்கு. இதே 2000 கொடுத்தேன்னா பொங்கச்சோறு பானையெல்லாம் சுரண்டுவேன். பானையை சுரண்டி பொங்க பானையை கூட கொண்டு வாங்கண்ணே, பொங்க பானையை கொண்டு வாங்க. ஆனால் 10,000 கொடுத்தா சிலையை தூக்கிட்டு வந்துடுவேன். இந்த சிலை இங்கே வேணாமண்ணே, இது இங்கே இருக்கவே விடாது. உங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டு புரட்டாசி கொண்டு வாங்க, அப்போ தான் திருவிழா. அது வரைக்கும் இங்கே சாமி நான் ஸ்க்ரீன் அடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், காசு தான் மனிதனை விலை கொடுத்து வாங்குது. எல்லாரும் சரிசமமாக நினைக்க வேண்டும் அன்பு உறவுகளை. இதேன் ஒரு உள்ள கைதட்டல, அப்போ போகிறது நல்லது. தம்பி வாங்கப்பா, நீக்குறோம். ஏ பிரபு, என் தம்பி ஒரு படித்த பட்டதாரி, படிச்சுவிட்டு இவனுக்கு சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. கைதட்ட.
இப்படி ஊர் இருக்க வரைக்கும் நம்ம ஏமாத்திட்டே போகலாம். இவன் சூம்புற சிங்கர் கூட போக மாட்டேன். இங்கே வாடா. உண்மையிலேயே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி அண்ணன் பார்த்துருக்கீங்களா? முத்துச்சிருப்பி அண்ணன் கூட சூப்பர் சிங்கருக்கு தேர்வானது 11 பேர். 11 பேரில் ஃபைனலில் முத்துச்சிருப்பியும் பிரபுந்தேன் விஜய் டிவி செலெக்ஷன் பண்ணுச்சு. எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி நல்ல நேரம் அங்கே போய் பாடினேன், இவன் இங்கே வந்துட்டேன். இதில் என்ன நடந்துன்னு கேளுங்க. 2 பேரும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி சென்னைக்கு போகணும். சரி. முத்துச்சிருப்பி அண்ணன் கரெக்டாக சென்னை வண்டியில் ஏறி உட்காந்துருச்சு. இவன் தூக்கத்தில் போட்ட கட்டிங்க்கு தூத்துக்குடி வண்டியில் உட்காந்துட்டேன். அது எங்கள் அண்ணன் போய் சூப்பர் சிங்கர் வரிச்சு இவன் உப்பாலையில் போய் காலை எரியுது. வாழ்த்துக்கள். உண்மையிலே அடுத்து நீங்கள் புதிய டிவிக்கு போகணும். புள்ளி புள்ளியாக அடிக்கி நாங்கள் பார்க்கவே மாட்டோம். என் அன்பு தம்பி பிரபு அவர்கள் சீன் தாளம். தம்பி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பாடுற பாட்டுக்கு நீங்கள் சரியாக தாளம் போடுங்க. இதுக்கு மேலே கரலில் பூதி பண்ணால் எனக்கு வழி தெரியல. ஆமாம், அந்த எக்கோ மட்டும் வைங்க மாமா. எங்கள் மாமா தான் இந்த மை செட்டுக்கு மேலும் அவர் பெருமை சேர்க்குறாரு. ரொம்ப நன்றி மாமா. எங்களுக்காக அவ்வளோ தூரம் வந்தீங்களா, உங்களை மறக்க மாட்டேன் மாமா. போகும்போது உன்னை ஏற்றிட்டு போய் தெருவில் விட்டு போக மாமா. பாட்டு பாடுறேன் கரெக்டாக பாடணும். அடி மஞ்சனத்தி இன்னும் மஞ்சனத்தி கண்டே முளைக்கலையாடா. மஞ்சனத்தின்டே செக்கான வரைக்கும் போயிட்டே என்னடா வேற பாட்டா? தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின் எரேத்து ஒரு சுத்தி எரோத்தி பேப்புடுத்தி. தம்பி இந்த கீழே ஓட சொல்லி கொடுத்தேன் பாரு, அது யாருப்பா? என் சுச்சு குட்டி சொல்லுங்க. பெட்டி வாசிக்கிறேன் தம்பி, நீ வீட்டுக்கு போங்க. நேற்று ஏய் விட்டு எப்படி காலத்துக்கு உட்காந்துருக்கியா? பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு நான் பாடுறேன். கரெக்டாக தாளம் போடணும். உக்கிரமா கரெக்டாக இருக்கணும். மாரியம்மா எங்கள் மாரியம்மா எங்கள் ஆத்தாட்ட சொல்லி கொடுத்து உன்னை ஒன்றுக்கு வராமல் செஞ்சு வருவேன்டா. கரெக்டாக போடுறா. டிரைவரம்மா டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு வண்டி அம்மா வண்டி. நீ மேலும் மருவத்தூர்ல போய் பஞ்சாமிரத கடை ஓட்டு பொழைச்சுக்க. இப்பத்தான் சாமி அழைக்க போறேன்.